ஹலோ வணக்கம் மக்களே. பிக் பாஸ் சீசன் 8 இன்றைக்கி ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆகிருக்கு. நம்ம விஜய் சேதுபதி கேட்குறாரு அந்த நம்ம ஸ்டாஃப் எல்லார்ட்டையும் ஸ்கூல் டாஸ்க் பற்றி தான் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் டிஸ்கஷன்ஸ். அந்த ஒரு நாள் கூச்சலும் குழப்பமாக இருந்துச்சு, நீங்கள்லாம் ஃபுல்லாக அழுதுகிட்டே இருந்தீங்களே ஏன் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம மஞ்சரி மேடம், தமிழ் மேடம் சொல்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கே தெரியல சார், ரொம்ப ஒரே அடிதடியாக இருந்துச்சு, குழப்பமும் கூச்சலுமா பண்ணிகிட்டே இருந்தாங்க, யார் சொல்லியும் எதுவுமே கேட்கல, அதனால் ஒரு மாதிரி ஆகி அழுதுட்டோம் அப்படின்னு. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, இவங்க எப்படா முடிப்பாங்க இந்த டாஸ்க்கை, நிம்மதியாக போய் தூங்குவோம் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு வந்து நம்ம ஜாக்லின் மேடம் மோரல் டீச்சர் அவங்க சொல்கிறாங்க. வைஸ் பிரின்ஸிபலை கேட்குறாங்க. வைஸ் பிரின்ஸிபலு எனக்கும் தெரியலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நம்ம பிரின்ஸிபல் மேடமும் ரொம்ப அடாதடியாக பண்ணாங்க, அடாவடியாக பிஹேவ் பண்ணாங்க, ஒன்றும் கேட்குறது மாதிரி அவங்க இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. உடனே நம்ம விஜய் சேதுபதி, ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அவர் வந்து தீபக்கிட்ட கேட்குறாரு, தீபக் எதுக்கு நீங்கள் அப்படி இருந்துச்சு, அடாதடியாக பண்ணீங்க அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அந்த சீக்ரெட் டாஸ்க்கை சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஸ்டாஃபை வந்து அப்படியே அவங்கள நிலகுலைய வைக்கணும், அதுதான் எங்களுடைய சீக்ரெட் டாஸ்க்கு, அவங்கள வந்து அப்படியே மிரள வைக்கணும் அதுதான் எங்களுக்கு கொடுத்த சீக்ரெட் டாஸ்க்கு, அதனால தான் நாங்கள் அப்படி பண்ணோம் அப்படின்னு இன்றைக்கி தான் அவங்க சொல்கிறாங்க. உடனே கட்டி பிடிச்சிக்கிறாங்க எல்லோரும். உங்களுக்கு என்ன அது நல்லா சீக்ரெட் டாஸ்க்கு அவங்க நினச்சிட்டாங்க போல், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டோம் அப்படின்னு. பட் வெளியிலேருந்து பார்க்கும்போது கூச்சலும் குழப்பமாக தாங்க இருந்துச்சு என்னையை பொறுத்த வரைக்கும். 2 பேர் பண்ணது நல்லா இருந்துச்சு. ராணவ் அண்ட் பவித்ரா, சத்யா நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க அன்னைக்குன்னு. அந்த முத்துக்குமரன் ஸ்கிரிப்ட் போட்டு எழுதி கொடுத்துருப்பாரு. ஸோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. ஆனால் கொண்டு போய் முடித்த விதம் கொஞ்சம் நல்லா இல்லாமல் கசமுசன்னு ஒரு மாதிரி நிறைய பேர் அந்த கேரக்டர்லேருந்து வெளியே வந்து சௌந்தர்யாலாம் கத்துனதெல்லாம் ஐயோ கேட்க முடியலைங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்புறம் இவங்க பேர் என்ன, தமிழ் மேடம் அழுதது, ஜாக்லின் அழுதது. ஸோ ஆனால் அப்படியே ஸ்ட்ராங்காக இருந்தது வந்து 2 பில்லர் மாதிரி இருந்தது வந்து நம்ம வர்ஷினியும் அண்ட் அருண் பிரசாத்தும் தான். அசரவே இல்லை அருண்லாம். அப்படி கரெக்டாக அந்த ரோலை வந்து கரெக்டாக அது இது பண்ணி தூக்கி கொண்டு வந்து கரெக்டாக முடிச்சிட்டாரு. ஸோ வர்ஷினி ஆல்சோ சம் வேர்ட்ஸ் வந்து அவங்க விட்டாலும் கடைசியாக ஓரளவுக்கு டீசெண்டாக கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. வாட்ச்மேன், ஜெஃப்ரி ஓகே. ஸோ தமிழ் மேடம் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க அந்த ஹைப் கொடுத்து நல்லா அந்த ரோலுக்குரிய ரெஸ்பெக்ட் கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வாரம் இன்றைக்கி ஃபுல்லாக இதை வச்சு அந்த ஸ்கூல் டாஸ்க் வச்சே முடிச்சிருவார் போல். பார்ப்போம் எபிசோடு எப்படி இருக்குன்னு.